கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் வருடத்துல மார்ச் மாதத்துக்கான ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 2 மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 12ஆம் இடத்துல விழுகுது. இதனால உங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்தை வேற பார்க்கிறதுனால இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் செய்கிற செயல்கள்ல நிதானமாக செய்வது நல்லது. குரு மற்றும் சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுவுறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சலசலப்புகள் என்பது வந்து போகும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு உங்கள் குடும்பத்தை பாதிக்காது. குருவானவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தன வரவுகள் வந்து சேர்வதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரத்துல உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும். இந்த மாசத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் புதனானவர் வக்ரமாக இருக்கிறார். அதனால நீங்க வேலை பார்க்கும் இடத்துல மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாயி நீச்சமாக இருக்கிறார். இதனால புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். இந்த ராஜயோகம் பெற்றுள்ள புதன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது இருக்காது. ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியுடன் பாத்தீங்கன்னா சூரியன் வேற இருக்கிறாரு. இதனால அவ்வப்போது பாத்தீங்கன்னா இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக 6ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால தீராத வியாதிகளால அவசைப்படுவதற்கான சூழ்நிலை என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. நோய் ஏற்படுவதாக இருந்தால் பாதங்கள்ல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல இடுப்பு முதுகெலும்பு பகுதியில கவனமாக இருக்க வேண்டும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவுது. இதனால செய்தொழில புதிதாக எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே நேரத்துல செய்தொழில பாத்தீங்கன்னா லாபங்கள் எதிர்பார்ப்பது கடினம். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் குருவினுடைய அருள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. அதே நேரம் இந்த குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும். அதே நேரத்துல கேதுவும் இருக்கிறதுனால ஞானத்தை அதிகமாக கொடுப்பார். இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக இறங்குவது நல்லது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறார். இதனால எந்த ஒரு முதலீட்டிலையும் தற்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியுடன் சூரியனுடைய சேர்க்கை 5ஆம் இடத்துல இருக்கனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரனானவர் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் மற்றும் குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் விழுவுறதுனால நிலம் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. அல்லது நில சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த 4ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல ராகுவினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால வாங்குற நிலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் வில்லங்கத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது. 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால அவ்வப்போது மனசஞ்சலங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும். இந்த சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது 11ஆம் வீட்டுல விழுவுறதுனால கால்நடைகளை வளர்ப்பவங்க பாத்தீங்கன்னா கால்நடைகளை கவனமா பார்த்துக்கிடணும். ஏன்னா அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் மற்றும் குருவினுடைய பார்வையானது 4ஆம் இடத்துல விழுவுறதுனால புதையலுக்கு சமமான யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.